6 கிலோ பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். வெங்காயம் நல்லா இது மாதிரி மெலிசாக நீட்டாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. தக்காளி அதையும் நீட்டாக மெலிசாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. புதினா கிள்ளி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. கொத்தமல்லி அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. லெமன், பச்சை மிளகாய் இதையும் கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், மிளகாய்த்தூள், ஸ்டார். இஞ்சி பூண்டு சுத்தம் பண்ணிவிட்டு இதை மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. நெய், எண்ணெய், தயிர். அரிசி 6 கிலோ போட்டுட்டு அதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஒரு 1/2 hour ஊறணும். பாத்திரம் சூடு ஏறினோடனே 1 லிட்டரு எண்ணெய், நெய் 200 கிராம், சூடு ஏறின பிறகு பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு 2 கிலோ வெங்காயம் அதையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. கலரினே இருங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். பாருங்கள், வதங்கிடுச்சா? பாதி வதங்கிடுச்சு. இன்னொரு வாட்டி கலரிட்டு அடி பிடிக்காத அளவுக்கு கலரிட்டு வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு 500 கிராம் இஞ்சி, 300 கிராம் பூண்டு ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சி அதில் சேர்த்துருங்க. அடி பிடிக்கும், நல்லா இதை மாதிரி கலரி விடுங்க. கலரின்னு இந்த அடி பிடிக்காது. இஞ்சி பூண்டு வதக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. இப்போது புதினா 3 கட்டு புதினா அதையும் சேர்த்து நல்லா கலரிடுங்க. அது வதங்கின பிறகு நல்லா வதங்கின பிறகு கொத்தமல்லி 1.5 கட்டு அதையும் நல்லா தூவி நல்லா அதையும் வதக்கிடுங்க. புதினாவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பச்சை மிளகா 20 பச்சை மிளகா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1.5 கிலோ தக்காளி நல்லா வதக்கிடுங்க. அதையும் நல்லா கலரிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. வதங்குற வரைக்கும் அரிசி கழுவிட்டு இதை மாதிரி வெடிக்கட்டி வச்சுக்கோங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சா? அடி பிடிக்கல. இதை மாதிரி கலரினே இருந்தீங்கன்னா அடி பிடிக்காது. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், 10 ஸ்பூன் 10 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலரிடுங்க. இப்போ உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க.
உப்பு போட்டு நல்லா கிளறிடுங்க. பாருங்கள், அடியே பிடிக்கல. இதை மாதிரி கிளறிட்டே இருங்க, அடி பிடிக்காது. அவ்வளோதான், எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ தயிர் ஊற்றணும். ஒன்றரை லிட்டரு தயிர் ஊற்றிடுங்க. இதை மாதிரி நல்லா கலக்கிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. பாருங்க, எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதில் கறி சேர்த்துக்கலாம். 6 கிலோ அரிசிக்கு 7 கிலோ கறி போட்டிருக்கு. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்தாந்து வச்சுட்டு 7 கிலோ கறி இப்போ அதில் சேர்த்து நல்லா கலக்கிடுங்க. பீஸு உடையாத அளவுக்கு கலக்குங்க. இந்த மாதிரி பொறுமையாக கலருங்க, அப்போ தான் பீஸ் உடையாது. எல்லாம் சேர்கிற மாதிரி கலருங்க அந்த காரத்தில். இதை மாதிரி நல்லா கலரிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. சரி, மூடிட்டு இதை மாதிரி பாருங்கள், வெந்துருச்சு கறி. ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, வெந்துடும் கறி. இல்லை, கறி வெந்துருச்சு, அடியும் பிடிக்கல. நல்லா இதை மாதிரி கலரிட்டு ஒரு கிளாஸ் ஆச்சுன்னா 2 கிளாஸ் தண்ணி, எதில் நம்ம அளக்குறோமோ அது மாதிரி கரெக்டாக அளந்து ஊற்றிக்கோங்க. பொறுமையாக ஊற்றுங்க, வேகமாக ஊற்றினா கறி உடஞ்சிரும். அவ்வளோதான், தண்ணி ஊற்றிட்டு நல்லா இதை ஒரு வாட்டி கலரி விட்ருங்க. பொறுமையாக கலரிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. இதை மாதிரி கொதி வரணும். நல்லா கொதித்தோன்னே தான் அரிசி சேர்க்கணும். பாருங்கள், இது மாதிரி கொதித்தோடனே இப்போ அது அரிசி கொட்டிடலாம். நம்ம பொறுமையாக அரிசியை கொட்டி இன்னொரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ லெமன் சேர்த்துருங்க. லெமன் பிழிஞ்சிட்டு இப்போ காரம் உப்புலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இது மாதிரி நல்லா கலரிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு 15 நிமிஷம் அப்படியே மீடியமாக வச்சுருங்க. நல்லா வெந்துடும் கறியெல்லாம். இப்போ தம் போட்டுடலாம். அப்படியே 1/2 hour சிம்மில் விட்டுருங்க. ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஒரு 1/2 hour இருக்கணும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு அடியும் பிடிக்கல, அழியவும் இல்லை. சாப்பாடு கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு பாருங்கள். கறியும் நல்லா வெந்திருக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.